ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 28/8/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வீடியோ போடட்டாலும் நம்ம 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் நண்பா. அதனால் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது கடைசியாக நம்மளுக்கு வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட்டை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையோடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்போதும் போல் எக்ஸாம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தமே 3 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனால் சார்ட்டர் கன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் 10 இருக்கிறதுனால நம்ம இதில் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போதும் போல் நம்ம அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளேயே நின்றுக்கலாம். ஸோ இந்த ட்ராவலில் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் எடுக்க போகிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே சரி ஒரே மாதிரியான நம்பர், அப்படி இல்லட்டனா ஒற்றைப்படை ரெட்டைப்படை, அப்படி இல்லட்டனா காமன் நம்பர்ஸ். அதாவது காமன் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் அல்லது செகண்டுக்கு தேர்டுக்கும் அல்லது தேர்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸை கையில் எடுக்க போகிறோம். அது என்ன மிஸ்ஸிங் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரிசல்ட்டுக்குமே காமனாக எந்தெந்த நம்பர்ஸ் வரல அதை தான் நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம மிஸ்ஸிங்னு எழுதிடலாம். மிஸ்ஸிங் NO 0 இருக்குது, 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இல்லை. ஸோ மிஸ்ஸிங்கில் இருக்கிறது 1489 நண்பா. 1489 நம்மளுக்கு மிஸ்ஸிங்கில் கிடச்சிருக்க சீரியல். இது வந்து ஸ்ட்ரைட் நம்பர் நண்பா. இதை நம்ம வந்து அப்படியே நம்ம ரோலுக்கு இந்த ட்ராவுக்கு எடுத்துக்கிட்டால் வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுக்கான கீ நம்பரே இது தான். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். கெஸ்ஸிங் 1 படி G1 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க 4D = 1489 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் நண்பா. இந்த 1489 உங்களுடைய 4D நம்பருக்குள்ளே இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பரில் நம்மளுக்கு 1489 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம G2 பார்க்கணும். ஸோ G2 படி பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 4 8 1 4 9 1 8 9 4 8 9. ஸோ இந்த மாதிரி நம்ம பெய்ட்ஸ்களை உருவாக்கணும். அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டில் 4D கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரைட் 4D நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த பெய்ட்ஸு நம்மளுக்கு கை கொடுக்கணும் நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக 4 பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பெய்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான செட்டு வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக இதில் 10 அதில் 10 அதில் 10 மொத்தம் 40 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ 40 நம்பர்ஸை நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இதை குறைச்சி எடுக்கிறதா இருந்தால் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே இதிலேருந்து பெய்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதனால் அதில் நம்ம எதுவும் பண்ண வேணாம். சார்ட்டர் கன்சலேஷன் இது ரெண்டுலேயும் பார்க்கலாம். 0 to 90 அதில் வந்து பொருந்தாது. ஸோ அதை எடுத்து விட்டலாம். 1813 இதை நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. 3319 இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 3448 இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 4686 இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 4212 இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 5566 இது தேவையில்லை. 4731 இது தேவையில்லை. 7435 இது தேவையில்லை. 9880 இதை நம்ம எடுத்துக்கலாம். 0220 இது நம்மளுக்கு வேண்டாம். 1033 இது நம்மளுக்கு வேண்டாம். 3087 இது நம்மளுக்கு வேண்டாம். 2659 தேவையில்லை. 4842 இது நம்ம எடுத்துக்கலாம். 5480 இது நம்மளுக்கு தேவையில்லை. 6822 இது நம்மளுக்கு தேவையில்லை. 6238 இது நம்மளுக்கு தேவையில்லை. 7058 இது நம்மளுக்கு தேவையில்லை. 7544 இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ தேவையானது நம்மளுக்கு 2 4 6 1 7 நம்பர்ஸ் கிடச்சிட்டு நண்பா.
ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு 1813 இருக்குது. 1813ங்கிறதுனால நமக்கு இதில் 18 சம்மந்தப்பட்ட 2 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. 148ம் 189 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துக்கலாம். 4D ஈக்குவல் டு 1483. அப்புறமா 1893. ஸோ 3 செட்டு, 2 செட்டு எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 3319 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ். 3319 இங்கே இருக்குது. 1493 எடுக்கலாம். 1893 ஏற்கனவே நம்ம 3 எடுத்தாச்சு. ஸோ அதை விட்டுற வேண்டியதான். அடுத்து 3448. ஸோ 48 சம்மந்தப்பட்டது 48 இங்கே இருக்குது. ஸோ 3 மட்டும் சேர்த்துக்கிற வேண்டியதான். ஸோ ஏற்கனவே இங்கே 3 நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் சேர்க்கணும். ஸோ இதுக்கு மட்டும் சேர்க்குறதா இருந்தால் 3489 சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 4212. 41ஓட நம்ம 2 சேர்த்துக்கிறோம். 41 இங்கே இருக்குது. 41 அப்போது 1482 1492 சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 48 சம்மந்தப்பட்டதில் 6 சேர்த்துக்கலாம். 48 சம்மந்தப்பட்டது எங்கே இருக்குது? 48 இங்கே இருக்குது. அப்போது 1486 48 இங்கே ஒன்று இருக்குது. 4896. ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 98ஓட 0 சேர்க்கணும். 98 எங்கே இருக்குது? 1890 சேர்த்துக்கலாம். 4890 சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கே ஒன்று இருக்குது. 48ஓட 2. 48ஓட ஏற்கனவே 2 சேர்த்தாச்சு. ஏன்னா 1482 இருக்குது. 1892 இருக்கா? 48 தானே அங்கே இருக்குது. அப்புறம் 48 148 192. ஓகே, இதில் 2 சேர்க்கணும். இங்கே 2 4892 4892 4892 4892 இல்லை. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 4892. ஸோ இப்போ நம்மளுக்கு 40 செட்லேருந்து குறைச்சாச்சு நண்பா. 2 4 6 8 10 11 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. சிங்கிள் ஷாட்டில் நம்மளுக்கு இங்கே 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 1489. அதை தவிர்த்து நம்மளுக்கு வரலைன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, என்னால் எப்படி எடுக்கிறது, எனக்கு டெய்லி ஒரு நம்பர் கிடச்சா போதும், டோட்டோவாக இருந்தாலும் சரி 4Dயாக இருந்தாலும் சரி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சரி, டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி புதன்கிழமை 28/8/2024க்கான சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.